கடுமையான விசாரணையிலும் பேச மறுத்த டக்ளஸ் ஏனைய கைதிகளுடன் கைவிலங்குடன் சிறைக்கு இழுத்துச் சென்ற காட்சிகள் வைரல். சிஐடி அதிகாரிகளுக்கு காத்திருந்த சவால். திடீரென்று வானத்திலிருந்து வந்து விழுந்து கடலில் மிதந்த மர்ம பொருள் கண்டெடுத்த தொழிலாளர்களுக்கு நேர்ந்த நிலை. அருகில் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. மன்னார் நீதிமன்றத்தின் முன் துப்பாக்கிச் சூடு, பிரதான சந்தேக நபர் உள்ளடங்கலாக 2 கைது. விசாரணைகளில் வெளியாகும் திடுக்கிடும் பல தகவல்கள். அழகியலுக்காக ஒன்றிணைந்த மாணவர்கள் காட்சிப்படுத்தப்பட்ட கண்கவர் பொருட்கள். நண்பர்களுடன் கடலில் நீராடிய இளைஞன் மாயம், இரவிரவாக தொடர்ந்த மீட்பு பணி. தப்ப வாய்ப்பில்லை என ஊகம் கூறும் அனுபவசாலிகள். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி. நள்ளிரவில் வீதியில் ஒளிந்திருந்து கல்லால் தாக்கி கொள்ளை. தொடர் பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டு வரும் வலி வடக்கு பிரதேச சபை யாழில் சம்பவம். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல், வங்கிக் கணக்கிற்கு வரும் பணம் வெளியானது முழு விவரம். சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் நடத்தும் உள்ளூர் உதைபந்தாட்ட போட்டி கோலாகலமாக ஆரம்பம். வந்து குவியும் வீரர்கள். இலங்கையை நெருங்கும் ஆபத்து, வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுக்கம். யாழ் பேராசிரியரின் முன்னறிவித்தல். இலங்கையில் முந்தைய அரசாங்கங்களின் பொழுது பல தமிழ் இளைஞர்களை நீண்ட காலமாக தடுத்து வைக்க வழிவகுத்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இந்த முறை இபிடிபி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவை குறிவைத்து ஒரு பரபரப்பான விடயமாக மாறியுள்ளது. சந்திரிகா மற்றும் ராஜபக்ஷ ஆட்சியின் போது அரசாங்கத்தை ஆதரித்த சக்தி வாய்ந்த அமைச்சரான அவர் தற்போது அதே சட்டத்தின் கீழ் விளக்கமறியல் உத்தரவு விதிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார். முன்னதாக 72 மணி நேரம் அவரை தடுத்து வைக்க உத்தரவிடப்பட்ட விடயம் விதியின் முரண்பாடாக பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. எனினும் 90 நாட்கள் தடுப்பு காவல் பிறப்பிக்கப்படுமா என்கின்ற கேள்வி எழுந்த நிலையில் நீதிமன்றம் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை டக்ளஸ் தேவானந்தாவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. இந்த கைதுக்கான உடனடி காரணம் 2021ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர் மாகந்துர மதுஷின் சகா ஒருவரின் வசம் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்புக்காக பாதுகாப்பு படையால் வழங்கப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டவை. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட குறித்த பாதாள குழு உறுப்பினர் சம்பந்தப்பட்ட துப்பாக்கியை டக்ளஸ் தேவானந்தா தனக்கு கொடுத்தார் என்றும் பல கொலைகளை செய்ய அந்த துப்பாக்கியை பயன்படுத்தினார் என்றும் தெரிவித்தார். இந்த வாக்குமூலத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு வழக்கு தொடுப்பது சவாலானது என்பதால் டக்ளஸ் தேவானந்தா ஆயுதத்தை மகந்துர மதுஷிடம் ஒப்படைத்ததை நேரில் கண்ட நபர்களை கைது செய்து அரசு சாட்சிகளிடம் ஒப்படைக்க குற்றப்புலனாய்வுத்துறை இப்போது விரிவான நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. முன்னதாக டக்ளஸ் தேவானந்தாவை 90 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிஐடி அரசிடம் அனுமதி கோரியிருந்தாலும் பாதுகாப்பு உயர் தரப்புகளின் கட்டளைகளின் பிரகாரம் 72 மணி நேரத்துக்குள் விசாரணைகளை முடிக்க உத்தரவிடப்பட்டதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. இருப்பினும் இந்த 72 மணி நேர விசாரணைகளில் டக்ளஸ் தேவானந்தாவிடமிருந்து பழைய தகவல்களை பெறுவது சிஐடி அதிகாரிகளுக்கு கடுமையான சவாலாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் விசாரணைக்கு பின் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவருக்கு எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை சம்பூர் மலைமுந்தல் கடற்பரப்பில் பாரிய அளவிலான மர்ம பொருள் நேற்றைய தினம் கரையொதுங்கியமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் விண்ணுக்கு ஏவப்பட்ட ராக்கெட்டின் ஒரு பகுதி என்று ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில தினங்களாக திருகோணமலை ஆழ்கடல் பகுதியில் மிதந்து வந்ததாக கூறப்படும் இந்த உலோக பாகம் நீரோட்டத்தின் காரணமாக சம்பூர் பகுதியில் கரையொதுங்கியது. அதை அவதானித்த மீனவர்கள் உடனடியாக பாதுகாப்பு பிரிவுக்கு தகவல் வழங்கினர். கரையொதுங்கியுள்ள பாகத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சம்பூர் போலீஸ் பிரிவின் அறிவுறுத்தலின் பேரில் கடற்படை வீரர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஆய்வுகள் நிறைவடையும் வரை பொதுமக்கள் அருகில் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ராக்கெட்டுகள் விண்ணை நோக்கி பாயும் போது புவியீர்ப்பு விசையை தாண்டி செல்வதற்காக பல்வேறு நிலைகளில் அதன் பாகங்கள் கலன்று விழும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு இந்தியாவிலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட்டின் ஹீட் ஷீல்ட் அல்லது எரிபொருள் கொலனில் ஒரு பகுதியை இவ்வாறு மிதந்து வந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதேவேளை முன்னதாக இந்தியாவின் ஸ்ரீகரிகோட்டாவில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட்டுகளின் சிதைவுகள் அவ்வப்போது இலங்கை மற்றும் மாலைதீவு கடற்பரப்புகளில் கண்டெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக 2 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் உள்ளடங்கலாக 2 சந்தேக நபர்களை போலீசார் நேற்று கைது செய்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். அதன் அடிப்படையில் கிடைத்த தகவல்களின்படி மன்னார் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவும் மன்னார் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவும்
இணைந்து நேற்றைய தினம் காலை தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்பொழுது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் உள்ள ஒரு விடுதியில் ஒரு கைக்குண்டுடன் மறைந்திருந்த மேற்பட்ட குற்றத்தை திட்டமிட்ட பிரதான சந்தேக நபரும் அவருக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். சந்தேக நபர்கள் 22 மற்றும் 38 வயதுடைய உயிலங்குளத்தில் வசிப்போர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மன்னார் மாவட்ட மக்கள் மத்தியில் பாரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மூதூர் வலய கல்வி அலுவலகத்தின் ஏற்பாட்டில் அழகியல் கண்காட்சியானது திருகோணமலை மூதூர் சேனையூர் மத்திய கல்லூரியில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்பொழுது மாணவர்களின் நடனங்கள் இடம்பெற்றதோடு ஓவியங்கள், அழகியல் பொருட்கள் என்பவற்றின் கண்காட்சிகள் இடம்பெற்றன. மூதூர் வலய கல்வி அலுவலக பிரிவில் உள்ள பாடசாலை மாணவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட வருகை தந்தமையும் அவதானிக்க முடிந்தது. இந்த அழகியல் கண்காட்சியில் மூதூர் வலய கல்வி அலுவலகத்தின் பணிப்பாளர் ஏஎல் சிராஜ், மூதூர் வலய கல்வி அலுவலக பிரதிப்பணிப்பாளர், உதவி கல்வி பணிப்பாளர், ஆசிரியர், ஆலோசகர்கள், ஆசிரியர் என்று பலரும் இதில் கலந்து கொண்டனர். யாழ் வடமராட்சி கிழக்கு தாளிகடி கடலில் நீராடிய இளைஞன் ஒருவர் கடலோடு அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். இன்று பிற்பகல் தன்னுடைய நண்பர்களோடு கடலில் நீராடுவதற்காக அதிகளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் தாலியடி கடற்கரைக்கு நீராடச் சென்றார். கடற்பகுதியில் நிலவும் சீரற்ற காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பால் குறித்த இளைஞன் கடலுடன் அடித்து செல்லப்பட்டார். இளைஞனுடன் நீராடிய மேலும் 2 போலீசார் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். குறித்த இளைஞன் உடுத்துறையைச் சேர்ந்த பிரபல உதைபந்தாட்ட வீரரான 27 வயதுடைய ஜெசிந்தன் என்பவர் ஆவார். மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்கவால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளும் எரிபொருள், பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள், எரிவாயு விநியோகம் அல்லது பகிர்ந்தளிப்பு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. கலோண்டாய் வீதியில் விபத்துக்கள், இரவில் வழிப்பறி கொள்ளை போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. இந்த வீதியில் விளக்குகள் இல்லாததும் அதற்கு ஒரு காரணமாகும். அந்த வகையில் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் முயற்சியால் மாகாண அபிவிருத்தி நிதியிலிருந்து 9.3 மில்லியன் ரூபாவும் மற்றும் சபை நிதியிலிருந்து 0.428 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு கல்லுண்டாய் வீதியில் மின்சார சபையால் புதிதாக மின் கம்பங்கள் நாட்டப்பட்டு மின் குமிழ்கள் பொருத்தும் பணிகள் நேற்று ஆரம்பமாகியிருந்தன. டிட்வா சூறாவளியால் சேதமடைந்த நெல் மற்றும் ஏனைய பயிர்களுக்கான மானியங்கள் மற்றும் இழப்பீடுகளை வழங்குவது தொடர்பில் விவசாய திணைக்களம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. சூறாவளியால் சேதமடைந்த சோளம், மரக்கறி மற்றும் ஏனைய பயிர்ச்செய்கைகளுக்காக அரசாங்கம் ஒதுக்கிய 38.1 கோடி ரூபாவுக்கும் அதிக நிதி தற்போது விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது. இந்த நிதியுதவி மொத்தம் 1181 விவசாயிகளுக்கு கணக்குகளுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் நடாத்தும் உள்ளூர் உதைபந்தாட்ட போட்டி இன்று ஆரம்பமாகியுள்ளது. வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் வருடந்தோறும் நடத்தும் KSPL 4 உள்ளூர் உதைபந்தாட்ட தொடரின் ஆரம்ப போட்டி இன்று நடைபெற்றது. வடமராட்சி கிழக்கு கழகங்களுக்குட்பட்ட வீரர்களை உள்ளடக்கி அவர்களின் திறமையை மேலும் ஊக்கப்படுத்துவதற்காக வருடந்தோறும் இந்த விளையாட்டு நிகழ்வு சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் நடத்தப்படுகிறது. அதன் அடிப்படையில் தொடரின் ஆரம்ப நிகழ்வு மங்கள விளக்கேற்றப்பட்டு இன்றைய தினம் சென்ட் மேரிஸ் மைதானத்தில் இடம்பெற்றது. KSPL 4 உள்ளூர் உதைபந்தாட்டு ஆரம்ப போட்டியில் சஞ்சய் FC அணியை எதிர்த்து ஃபைட்டர் கிங்ஸ் மோதிக்கொண்டது. போட்டியின் இறுதியில் ஃபைட்டர்ஸ் கிங்ஸ் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேசியாவின் மேற்கு பகுதியில் உருவான காற்று சுழற்சி அடுத்த சில நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். இது 2026 ஜனவரி 2ஆம் தேதி தாளமுக்கமாக வலுப்பெற்று இலங்கையின் கிழக்கு தென்கிழக்கு கரையோர பகுதிகளில் நிலவி பின்னர் இலங்கைக்கு தெற்காக மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடலை சென்றடையும் என்று தெரிவித்துள்ளார். இந்த வானிலை மாற்றத்தின் தாக்கமாக இன்று கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் மழை ஆரம்பமாகியுள்ளது. நாளை வடக்கு கிழக்கு, வட மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாளை முதல் வடக்கு கிழக்கு, வடமத்திய, தென் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு பரவலாக மழை கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 31ஆம் தேதி முதல் எதிர்வரும் ஜனவரி 4ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு, மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களின் பல பகுதிகளில் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் மிக கனமழை ஏற்படலாம்.
பதுளை, நுவரெலியா, காலி, மாத்தளை, கண்டி, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் 31ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதி, 2ஆம், 3ஆம் தேதிகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த கனமழையின் காரணமாக மத்திய மற்றும் மூவா மாகாணங்களின் பல பகுதிகளில் மண் சரிவு அபாயம் ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மலையக பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இந்த காலகட்டத்தில் கனமழை மற்றும் நிலச்சரிவு என்பன தொடர்பில் அபாயங்களை கருத்தில் கொண்டு மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அதிகாரிகள் உரிய மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடுமையான விசாரணையிலும் பேச மறுத்த டக்ளஸ், ஏனைய கைதிகளுடன் கைவிலங்குடன் சிறைக்கு இழுத்துச் சென்ற காட்சிகள் வைரல். சிஐடி அதிகாரிகளுக்கு காத்திருந்த சவால். திடீரென்று வானத்திலிருந்து வந்து விழுந்து கடலில் மிதந்த மர்ம பொருள் கண்டெடுத்த தொழிலாளர்களுக்கு நேர்ந்த நிலை. அருகில் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை. மன்னார் நீதிமன்றத்தின் முன் துப்பாக்கிச் சூடு, பிரதான சந்தேக நபர் உள்ளடங்கலாக 2 கைது. விசாரணைகளில் வெளியாகும் திடுக்கிடும் பல தகவல்கள். அழகியலுக்காக ஒன்றிணைந்த மாணவர்கள் காட்சிப்படுத்தப்பட்ட கண்கவர் பொருட்கள். நண்பர்களுடன் கடலில் நீராடிய இளைஞன் மாயம், இரவிரவாக தொடர்ந்த மீட்பு பணி. தப்ப வாய்ப்பில்லை என ஊகம் கூறும் அனுபவசாலிகள். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க வெளியிட்ட அதிவிசேட வர்த்தமானி. நள்ளிரவில் வீதியில் ஒளிந்திருந்து கல்லால் தாக்கி கொள்ளை. தொடர் பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டு வரும் வலி வடக்கு பிரதேச சபை யாழில் சம்பவம். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல், வங்கிக் கணக்கிற்கு வரும் பணம் வெளியானது முழு விவரம். சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் நடத்தும் உள்ளூர் உதைபந்தாட்ட போட்டி கோலாகலமாக ஆரம்பம். வந்து குவியும் வீரர்கள். இலங்கையை நெருங்கும் ஆபத்து, வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுக்கம். யாழ் பேராசிரியரின் முன்னறிவித்தல்.